ஃபஸ்ட்டு வந்து பபுள் சார்ட் பார்க்க போகிறோம். பபுள் சார்ட் எப்படின்னு சார்ட்டிங்னாலே வந்து லைக் அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதி வைக்கிறது தான் ஆன்சராக வரும். ஆனால் அதை எப்படி எழுத போகிறோம் தான் ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் இனிஷியலாக இருக்கும். பபுள் சார்ட்னால் பக்கத்தில் உள்ள எலிமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கம்பேர் ஆகும். இப்போது இதுவும் கம்பேர் ஆகும். அப்போது கம்பேர் ஆகிறப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா 1 இங்கிட்டு வரணும், 5 இங்கிட்டு வரணும். ஸோ ஸ்வாப் ஆகும். ஸோ 1 இருக்க இடத்துல 5, 5 இருக்க இடத்துல ஸ்வாப் ஆகும். ஓகே, ஸ்வாப் ஆகி புது எலிமெண்ட் கிடச்சிரும். ஸோ அடுத்து இந்த 2 ஃபஸ்ட்டு பாயிண்டர் இங்கே இருந்தது, அதையும் இதையும் கம்பேர் பண்ணுச்சு. லைக் ஃபஸ்ட்டு என்னென்னா பாயிண்டர் இங்கே இருந்துச்சு, இதையும் கம்பேர் பண்ணிச்சு பக்கத்தில் உள்ளதையும். அடுத்து பாயிண்டர் வந்து ஒரு இது மூவ் ஆகிடும், இங்கே வந்துடும் அடுத்து பாயிண்டர். ஸோ அடுத்து பாயிண்டர் இங்கே வந்து நிற்கும். அப்போது இதையும் கம்பேர் பண்ணும். இதுனா 4 தான் இங்கே வரணும். அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் 4 தான் இங்கே வரணும். ஸோ இங்கே வந்துடும். பாயிண்டர் இப்போது இங்கே நிற்கும். ஸோ இப்போ 5யும் 2யும் கம்பேர் பண்ணணும். அப்போது 2 தான் இங்கே வரணும். ஸோ இங்கே 2 மூவ் ஆகிடும். பாயிண்டர் இப்போது இங்கே நிற்கும். 5க்கும் 8க்கும் கம்பேர் பண்ணுறப்போ அப்படியே தான் இருக்கணும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒருக்க பாயிண்டர் போய் முடிஞ்சிருச்சு. இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் கூட வச்சுக்கலாம். இப்போது செகண்ட் ஐட்ரேஷன் அப்போது திருப்பி இங்கேருந்து இப்போ இன்னும் இது ஃபுல் ஷார்ட் ஆகி முடிக்கலை. ஸோ திருப்பி வந்து ஆரம்பிக்கும். இதுக்கும் இப்போ பாயிண்டர் இங்கே தான் இருக்கும். இதுக்கும் கம்பேர் பண்ணும். 1, 4 கம்பேர் பண்ணுறப்போ 1 இங்கே தான் இருக்கணும் அசெண்டிங்கில் எழுதுகிறப்போ. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாயிண்டர் வந்து 4 வந்து பாயிண்ட் பண்ணும். 4 பாயிண்ட் பண்ணும். 4க்கும் 2க்கும் பார்க்குறப்போ ஸ்வாப் ஆகணும். ஸோ 2 இங்கே போயிடும், 4 இங்கே வந்துடும். அடுத்து பாயிண்டர் இங்கே நிற்கும். 4க்கும் 5க்கும் கம்பேர் பண்ணுறப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ விட்டுரும். அடுத்து 5க்கும் 8க்கும் கம்பேர் பண்ணுறப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ விட்டுரும். அவ்வளோதான். திருப்பி அடுத்த இதில் வந்து இதிலே ஷார்ட் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ அவ்வளோதான். அதாவது பக்கத்தில் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஷார்ட்டு பபுள் ஷார்ட்டுன்றது வந்து ஒவ்வொன்றா அந்த பாயிண்டர் வந்து ஒவ்வொரு இதாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் கம்பேர் பண்ணணும். மொத்தமாக கம்பேர் பண்ணாது. அந்த பாயிண்டர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி முடிச்சுட்டு திருப்பி அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பபுள் ஷார்ட்.